எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஒரு சுவையான தேன்குழல் முறுக்கு எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் ஓமம் எடுத்திருக்கேன், உளுந்து மாவு, அரிசி மாவு, பொட்டுக்கடலை மாவு, நெய், உப்பு தேவையான அளவு, ஓமம், அது கூட தண்ணி. இப்போ நெய்யை நம்ம நல்லா உருக்கி எடுத்துக்கணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அரிசி மாவு நல்லா சலிச்சு அதில் இருக்க அந்த நல்ல பொடியான மாவு மட்டும் இருக்கணும். இப்போ நான் இங்கே 3 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அது கூட 1 கப்பு உளுந்து மாவு. உளுந்தை லைட்டாக ரோஸ்ட் பண்ணி அதை அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூட பொட்டுக்கடலை மாவு ஒரு 3/4 கப்பு நான் எடுத்திருக்கேன். இது கூட நான் ஓமம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேவைன்னா எள்ளும் சேர்த்துக்கலாம். இதில் உருக்குன நெய்யை நான் இப்போ சேர்த்துருக்கேன். பெருங்காய பொடி கொஞ்சம் சேர்த்துக்குங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். இதை நீங்கள் செய்யும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரே வழியாக தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஏன்னா மாவு ரொம்ப குழஞ்சிட்டாலும் முறுக்கு நமக்கு பிழிய முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு கெட்டியான பதத்துக்கு இதை உருட்டி எடுத்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பதத்தில் நமக்கு மாவு தேவை. இப்போ முறுக்கு குழல் எடுத்துக்குங்க. இதில் உங்களுக்கு தேவையான குழல் யூஸ் பண்ணலாம். நான் இங்கே யூஸ் பண்ணுறது தேன் குழல். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம இப்போ இந்த மாதிரி கண்ணுள்ள ஒரு கரண்டி எடுத்துட்டு அது மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிங்க. முறுக்கு குழல் உள்ளேயும் எண்ணெய் தடவிக்கிங்க. இப்போ நல்லா அதை பிழிஞ்சு நம்ம அப்படியே ட்ராப் பண்ண போகிறோம். இது ஒரு ஃபோக் வச்சு அதை கட் பண்ணி எடுத்துங்க. வேணா கையிலையும் அதை கட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சுட்ட முறுக்கு கொஞ்சம் எண்ணெய் பொரியறது நின்று இருக்கும். அதான் நமக்கு பதம் இந்த முறுக்கு மொத்தம் வெந்துடுச்சுன்னு. இப்போ வெந்த முறுக்கை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுருங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் நீங்கள் சுட்டு எடுத்துருங்க. ஒரே நேரத்தில் அதிகமாக மாவு பிசைஞ்சு முறுக்கு சுடாதீங்க. முறுக்கு கலர் மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா சுவையான தேன்குழல் முறுக்கு நல்லா அருமையாக சுட்டு எடுக்கப்பட்டாச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது ஒரு கிரேட் ஈவினிங் டைம் ஸ்நாக். இது ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கடையில் வாங்கி நம்ம நாள்பட்ட முறுக்கு எண்ணெய்லாம் ஒரு மாதிரி வாசனை சாப்பிட்றத விட நம்ம வீட்டில் நம்ம கையாலே செஞ்சு ஒரு ஸ்நாக்கை நம்ம வீட்டில் செய்து சாப்பிட்லாம். இதை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நான் இங்கே ஜிப்லாக் கவரில் இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். until then எல்லாருக்கும் பாய்.